welcome back to the channel. Indian Cinemas with me, Shoshmita. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அப்கமிங் மூவியோட அப்டேட் தான் பார்க்க போறோம். அது என்ன மூவி தானே யோசிக்கிறீங்க? பிக் பாஸ் சீசன் 5ல நம்ம பெரிய ஒரு ஃபேம் வந்தார் ராஜு ரீமூவர். இவர் வந்து ஆக்சுவலி விஜய் டெலிவிஷன் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருந்தார். அதை தாண்டி ஒரு டெலிவிஷன் ஆக்டரா இருந்து அப்புறம் ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாரு. இதை தாண்டி பிக் பாஸ் கழிச்சு இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்கலையா? ஆல்ரெடி கவினோட ஒரு மூவி பண்ணியிருந்தார், நட்புனா என்னன்னு தெரியுமான்ற படம் 2017லயும் என்னவோ பண்ணியிருந்தார். அந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கல. இந்த மாதிரி இவரோட கெரியர் இருந்தப்போ பிக் பாஸ் இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபேம் கொடுத்துச்சு. கொடுத்த டைட்டில் வினராகவே ஆனதுக்கு அப்புறமும் இவருக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வரலையா? ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 years ஆக போகுது பிக் பாஸ் முடிஞ்சு. பட் ஸ்டில் இவருக்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல. அது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி தான் இவரோட படம் வந்திருக்கு. இவரோட படம் என்டையர் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. பன் பட்டர் ஜாமின்ற படம் தான். இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு இதுனே சொல்லலாம். ஃபேன்ஸ் வைஸும் இவர் எப்படி நடிப்பாரு பிக் பாஸ்ல பார்த்தோம். அதப்போ வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டரா இருந்தாரு, எங்களை என்டர்டெயின் பண்ற ஒரு பர்சனா இருந்தாரு. அதே மாதிரிதான் இவர் படம் நடிப்பாரு. அது மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. இந்த படத்துல என்னன்னா, இது வந்து ஒரு கமர்ஷியல்ன்றதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிலிமா இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நேற்று ரிலீஸ் ஆச்சு. அந்த போஸ்டர் இதுலயுமே நிறைய இது என்னன்னா, அலாவுதீன் அந்த மாதிரியான படங்கள்ல ஒரு ஃபேண்டசி இருக்கும். அந்த மாதிரியான ஃபேண்டசி இந்த போஸ்டர்ல இருந்தது. நம்ம தமிழ் சினிமால இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நான் சொல்லலாம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்திருக்கு. அப்போ இந்த படம் அந்த மாதிரி இருக்குமா? இவர் ஒரு கமர்ஷியல் பர்சன்றதால இது ஒரு கமர்ஷியல் ஃபிட்ஸா இருக்கும். இது கண்டிப்பா ஒரு ஃபேமிலி பாக்குற மூவியா தான் இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மேபி கிட்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கான படமா இருக்கும். அது நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இந்த படத்தை பத்தி நிறைய அப்டேட்ஸ் இனி வரும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி 2024 இயர்லிலே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தோட போஸ்டர் ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பு இது பண்ணியிருக்கு. இப்படி ஒரு போஸ்டர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வருது. ஏன்னா எப்பயுமே இப்போ வந்து ஃபியூச்சர் சென்ட்ரிக், ஹிஸ்டாரிக்கல் இந்த மாதிரியான கதைகளே வந்துட்டு இருக்கும் போது, இல்ல ஆக்ஷன் ஃபிலிம், த்ரில்லர், கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கான இது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. லவ் ஸ்கிரிப்ட்ஸே வருஷத்துக்கு ஒரு 2-3 படங்கள் தான் வருது. இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் கண்டிப்பா ஒரு ஐப்பை கொடுக்கும் சொல்லலாம். இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாவே இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.